வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணிவேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸ் சப்ளை பயன்படுத்தும் போது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்துவாங்க. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு எப்படி வயரிங் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் சப்ளையில் எதுக்காக ரோட்டரி சுவிட்சை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி சொல்லிடுறேன். இப்போ நம்ம 3 ஃபேஸ் சப்ளை பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது ஃபீஸ் போனாலோ மேனுவலாக ஃபீஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் லோடுக்கு சப்ளை ஆனது போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமுங்களில் டெம்பரவரியாக இன்னொரு ஃபேஸை லோடுக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்துவாங்க. அதாவது லோடு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மழைக்காலங்களில் நைட் டைமில் ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகலாம். அந்த மாதிரியான டைம்களில் நம்ம ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்துகிறோம்னா ஒரு ஃபேஸோட சப்ளையை இன்னொரு ரோட்டரி சுவிட்ச் மூலிமா அந்த 3 ஃபேஸுக்கான லோடுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ரோட்டரி சுவிட்சுக்கு எப்படி வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து வரக்கூடிய RYB நியூட்ரல் சப்ளையை டைரெக்டாக எனர்ஜி மீட்டருக்கு இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணிடுவோம். எனர்ஜி மீட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் லைன்ஸை தான் நம்ம 4 போல் MCPக்கு இன்கமிங் சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ MCPலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஃபேஸ் சப்ளை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருக்கக்கூடிய MCP மற்றும் RCCPக்கு இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா லோடு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மெயின் MCP எவ்வளோ ஆம்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம டோட்டல் லோடு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம MCPயோ அல்லது ஐசோலேட்டரை பயன்படுத்தணும். இப்போ நம்ம 4 போல் 63 ஆம்ஸ் MCP பயன்படுத்துகிறேன். இப்போ எதுக்காக MCP பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய லோடில் ஏதாவது ஓவர்லோடோ அல்லது ஷார்ட் சர்க்யூட்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகணும் அப்படிங்கிறது தான் MCP பயன்படுத்துவோம். அதே சமயம் லீக்கேஜ் கரண்ட்லேருந்து நம்மளை பாதுகாத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RCCP யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம MCPக்கு இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளையில் 3 ரோட்டரி சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி அதுக்காக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு சப்ளை கொண்டு போவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ரோட்டரி சுவிட்ச் பயன்படுத்திக்கிறோம். அதாவது R ஃபேஸுக்கு ஒன்று, Y ஃபேஸுக்கு ஒன்று, B ஃபேஸுக்கு ஒன்று. அடுத்து ரோட்டரி சுவிட்ச் ஆனில் இருக்கா அல்லது இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்காண்டி இண்டிகேட்டர் பயன்படுத்துவோம். அதாவது சப்ளை இருந்துச்சு அப்படின்னா லைன்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சப்ளை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிரும். நம்ம அந்த டைமில் ரோட்டரி சுவிட்ச் திருப்பிட்டு லோடுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு சப்ளை கொண்டு போய்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு எப்படி வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரோட்டரி சுவிட்சுக்கு RYB அப்படிங்கிற 3 ஃபேஸ் சப்ளை இன்புட் சப்ளை கொடுத்துருவோம். இந்த ரோட்டரி சுவிட்சை பொறுத்த வரைக்கும் 3 இன்புட்டு 1 அவுட்புட் தான் வரும். ஸோ அதனால் நம்ம 3 ரோட்டரி சுவிட்சுகளுக்கும் RYB அப்படிங்கிற 3 ஃபேஸ் சப்ளையை காமனாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது லைன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக காட்டணும் அப்படிங்காண்டி டயக்ராமில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரெண்டாவது ரோட்டரி சுவிட்சோட இன்புட் சப்ளையை RYB அப்படிங்கிற 3 ஃபேஸ் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம ரோட்டரி சுவிட்சில் நியூட்ரல் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு 3 இன்புட் மட்டும்தான், ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான். இப்போது மூணாவது ரோட்டரி சுவிட்சுக்கும் RYB அப்படிங்கிற 3 ஃபேஸ் சப்ளை கனெக்ட் பண்ணிக்குவோம். மெயின் MCPலேருந்து வரக்கூடிய நியூட்ரல் சப்ளையை 2 போல் MCP மற்றும் RCCP மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 ரோட்டரி சுவிட்சுகளுக்கு இன்புட் சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரோட்டரி சுவிட்சை ஆன் பண்ணும்போது லோடுக்கு சப்ளை போகுதா அல்லது போகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்காண்டி தான் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துகிறோம். அதுக்கு எப்படி லைன்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டரி சுவிட்சுக்கு 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை கொடுத்துருவோம். அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளையை நம்ம ஒரு லூப் பண்ணி அந்த இண்டிகேட்டருக்கு ஒரு ஃபேஸ் சப்ளை கொடுத்துறணும். நியூட்ரல் சப்ளை காமனாக எல்லா இண்டிகேட்டருக்கும் நியூட்ரல் சப்ளை லிங்க் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோட்டரி சுவிட்சுக்கு எப்படி பொசிஷனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R ஃபேஸுக்கும் அவுட்புட்டுக்கு NC பண்ணணும். அதாவது நார்மலாக எல்லாதும் NO இருக்கும். அதாவது ஆஃப் பொசிஷனில் ரோட்டரி சுவிட்ச் NO பொசிஷனில் இருக்கும். நம்ம R ஃபேஸுக்கும் அவுட்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஃபேஸ் லிங்க் ஆகி, அதாவது இன்புட்டும் அவுட்புட்டு கனெக்ட் ஆகி NC ஆகிரும். அதுக்கப்புறமா லோடுக்கு சப்ளை போக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் R ஃபேஸோட இன்கமிங் சப்ளை ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது ஃபீஸ் போனாலோ ரோட்டரி சுவிட்ச் NC பொசிஷனில் இருந்தாலும் அவுட்புட்டுக்கு சப்ளை போகாது. ஸோ அந்த டைமில் நம்ம Y ஃபேஸுக்கும் அவுட்புட்டுக்கு ரோட்டரி சுவிட்ச் செலக்ட் பண்ணி அவுட்புட்டுக்கு லோடை ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரெண்டாவது ரோட்டரி சுவிட்சில் Y ஃபேஸுக்கும் அவுட்புட்டுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து மூணாவது ரோட்டரி சுவிட்சில் B ஃபேஸுக்கும்
அவுட்புட்டுக்கு வந்து ரோட்டரி சுவிட்ச் வந்து செலக்ட் பண்ணி அவுட்புட் வந்து லோடை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஃபேஸு, செகண்ட் வந்து ஒய் ஃபேஸு, மூணாவது வந்து பி ஃபேஸ் வந்து ரோட்டரி சுவிட்ச் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 5 kW மேலே லோடு வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் வந்து 3 ஃபேஸ் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிங்கிள் ஃபேஸ் லோடு தான் வந்து பயன்படுத்துவோம். தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சப்மர்சிபிள் மோட்டர் மட்டும்தான் வந்து 3 ஃபேஸ் தான் வந்துருக்கும். அதுவும் கூட ஒரு சிலர் வந்து சிங்கிள் ஃபேஸ் லோடு தான் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன 3 ஃபேஸ் சர்வீஸ் வந்து வாங்கினாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய லோடு வந்து 3 சிங்கிள் ஃபேஸ் சப்ளையை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 3 சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வந்து பிரிச்சுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து, நம்ம பயன்படுத்தக்கூடிய எர்த்து வந்து இண்டிவிஜுவலாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது இண்டிவிஜுவலாக எர்த்து பிட் வந்து ரெடி பண்ணி அதுலேருந்து தான் வந்து எர்த்து வேறு வந்து லோடுகள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணாமல் ஒரு சிலர் வந்து போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டே வயரில் வந்து எர்த்து வேர் வந்து கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது வந்து தவறான விஷயம் தான். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து போஸ்ட்டுக்கும் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேனுவலாக வந்து கம்பம் வந்து நடுவாங்க. அந்த கம்பத்தில் கொண்டு போய் எர்த்து வேர் வந்து கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் தான். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணும்போது எர்த்து வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காட்டி அப்படின்னா நம்மளை வந்து லீக்கேஜ் கரண்டானது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக எர்த்து பிட் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து எர்த்து வேர் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். எர்த்து பிட்டு ரெடி பண்ணும்போதும் அதில் வந்து உப்பு, கறி, களிமண் இந்த மாதிரியான பொருட்களை வந்து போட்டு எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பிலோ 5 ohmக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து எர்த்து லீக்கேஜ் கரண்டானது ஈஸியாக வந்து எர்த்து பிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் வந்து வயரிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டயக்ராமோட பார்ப்போம். இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வயரிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளை இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 போல் எம்சிபி, அதுக்கடுத்து வந்து 2 போல் ஆர்சிசிபி, அதுக்கப்புறமா வந்து லோடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தனித்தனி சிங்கிள் போல் எம்சிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 3 ஃபேஸ் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4 போல் எம்சிபி பக்கத்துலேயே வந்து ஒரு 4 போல் ஆர்சிசிபி வந்து யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கடுத்து நம்ம வந்து சிங்கிள் போல் எம்சிபி வந்து லோடுகளுக்கு மட்டும் பயன்படுத்தினா வந்து போதுமானது தான். இப்போ நம்ம வந்து ரோட்டரி சுவிட்ச்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஃபேஸ் சப்ளையை 2 போல் எம்சிபிக்கு இன்புட்டாகவும், எம்சிபியோட அவுட்புட் சப்ளையை ஆர்சிசிபிக்கு இன்புட்டாகவும், ஆர்சிசிபியோட அவுட்புட் சப்ளையை சிங்கிள் போல் எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுத்து அதை வந்து சர்க்யூட்டுகள் வந்து கொண்டு போயாச்சு. இப்போது சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் சப்ளை வந்து 2 போல் எம்சிபிக்கு இன்புட்டாக கொடுப்போம். எம்சிபியோட அவுட்புட் நியூட்ரல் சப்ளையை ஆர்சிசிபிக்கு வந்து கொடுத்து ஆர்சிசிபிலேருந்து நம்ம வந்து நியூட்ரல் லிங்கில் வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து தனித்தனி நியூட்ரலாக வந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்து கொண்டு போயிடுவோம். இதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டோட வயரிங் கனெக்ஷன். இதே மாதிரி தான் வந்து ஒய் ஃபேஸ், பிபிஎஸ்க்கும் வந்து வயரிங் வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான் இதோட வயரிங் டயக்ராமு. இன்னும் தெளிவாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் எப்படி வந்து வயரிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வயரிங் கனெக்ஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச தகவலை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் 3 ஃபேஸ் ரோட்டரி சுவிட்ச் எப்படி வந்து வயரிங் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அல்லது நெகட்டிவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மனைவி.